வெல்கம் டு தியாஸ் குக். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜிடேபிள் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளினா ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய். ஸோ இது 3 வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ இது 3 போட்டு நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்களே, நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, மொச்சக்கொட்டை இது 3 போட்டிருக்கேன். ஸோ இந்த மொச்சக்கொட்டை அப்படின்றது அவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நாங்கள் குழம்பு வைப்போம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் வந்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது. ஸோ இதில் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் நான் இதை போடுறேன். நீங்கள் வந்து வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது வேணும், இந்த மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்து அரிசி தான் இதில் போட்டிருக்கேன். நம்ம அரைக்கும்போது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம அரைக்கும்போது எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அது போக ரிமைனிங் வந்து எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவுக்கு நான் ஊற்றிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் எப்போவுமே வைக்கிற அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 2-3 விசில் வரட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்ல விசிலெலாம் அடங்கினதுக்கப்புறம், ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ரைஸ் நல்ல உதிரியாக வந்திருக்கு. ஒரே ஒரு விசில் போதும். இதுக்கு வந்து ஒரே ஒரு விசில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ உதிரியாக வந்திருக்கும். ஸோ இதை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இல்லையா. ஸோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என்னடா இவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்களே, நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. தயவு செஞ்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.